வணக்கம். கற்றல் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு தமிழக வரலாறுல பக்தி இலக்கியத்தினோட ஒரு சிறு பகுதிய இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பக்தி இலக்கியம் பல்லவர்கள் மற்றும் சோழர் காலத்தில் தோன்றியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது கிபி 6ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 12ஆம் நூற்றாண்டு வரை அப்படின்னு சொல்றாங்க. சோழர்களுடைய காலம் பக்தி இலக்கிய காலத்தின் பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்தி இலக்கியம் இரு பெரும் பிரிவுகளா அமைஞ்சிருக்குது. ஒண்ணு சைவம், இன்னொன்னு வைணவம். இப்ப சைவம் சிவனை பற்றியும், வைணவம் திருமாலை பற்றியும் அமைஞ்சிருக்கும். சிவனை பற்றி பாடக்கூடியவர்கள் நாயன்மார்கள் அப்படின்னும், வைணவத்தில் திருமாலை பற்றி பாடுபவர்களை ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நாயன்மார்கள் மொத்தம் 63 பேரும், ஆழ்வார்கள் மொத்தம் 12 பேரும் சொல்லுவாங்க. சைவம் 12 திருமுறைகளையும், வைணவம் 4000 திவ்ய பிரபந்தங்களையும் கொண்டு அமைஞ்சிருக்குது. இந்த சைவ பெண் அடியார்கள் காரைக்கால் அம்மையாரும், திலகவதியும், வைணவத்துல பெண் ஆழ்வார் ஒரே ஒருத்தவங்க. அவங்க ஆண்டாள். இவங்க கோதை. இவங்கள நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவங்க திருமாலை திருமணம் செய்து தன்னோட பக்தியின் காரணமாக காதல் கொண்டு திருமணம் செஞ்சதா நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருப்போம். அடுத்து இந்த 63 நாயன்மார்கள்ல குறிப்பிடத்தகுந்த ஒரு சிலர பத்தி மட்டும் கொஞ்சம் பார்க்கலாம். இது 12 திருமுறைகளை எழுதியவர்கள பார்க்க போறோம். அதுல மூவர் முதலிகள் அப்படின்னு 3 பேர சொல்லுவாங்க. திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர். இவங்க 3 பேரும் முதல் 7 திருமுறைகள எழுதியிருப்பாங்க. அவர்கள் எழுதிய அந்த 7 திருமுறைகள தேவார பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூவர் முதலிகளும், அப்புறம் அவரோட சேர்த்து மாணிக்கவாசகர் அப்படிங்கிறவங்களையும் சேர்த்து இவங்க 4 பேர் சைவ குரவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து திருமந்திரம். திருமந்திரத்தை திருமூலர் எழுதியிருப்பாரு. இத சைவ வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தமிழ் 3000 என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா இது 3000 பாடல்கள் அமைஞ்சு வேறு வேறு பெயர்கள்ல அமைஞ்சிருக்கனால இத தமிழ் 3000 அப்படின்னு சொல்லுவாங்க. ம். திருத்தொண்டர் திருவந்தாதிய நம்பியாண்டார் நம்பியும், திருத்தொண்ட தொகையை சுந்தரர் இயற்றியிருப்பாங்க. இத பெரிய புராணம் அப்படி சொல்லுவாங்க. பெரிய புராணத்தை திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சேக்கிழார் அழைக்கிறாரு. மாணிக்க வாசகருக்கு அழுகணி சித்தர் அப்படிங்கிற ஒரு மற்றொரு பேரும் இருக்குன்னு தெரிய வருது. அடுத்து திருவாசகத்திற்கு உருகாதோர் ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி கேட்ட ஒரு பழமொழியா இருக்கும். இது இந்த திருவாசகத்தை எழுதியவர் தான் இந்த மாணிக்க வாசகர். அதான் இந்த சைவ குருவர்களில் 4வதாக உள்ளவர் இந்த மாணிக்க வாசகர். "ஒன்றே குலம் ஒருவனே தேவன்" அப்படிங்கிறது திருமந்திரத்துல இடம்பெற்றிருக்கும். இந்த திருமூலர் திருமந்திரத்தை இயற்றியவர். அடுத்து "நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே" அப்படின்னு நக்கீரர் சொல்லியிருப்பாரு. அதாவது அந்த சிவனே குற்றம் செய்தாலும் அது குற்றம் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து சைவ 12 திருமுறைகள். அது ம் ஃபர்ஸ்ட்டு 7 திருமுறைகள் நம்ம தேவாரம் அப்படின்னு மேலேயே சொல்லி பார்த்துருப்போம். அ முதல் 3 வரை திருஞான சம்பந்தர் இயற்றியிருப்பாரு. இத தேவார பாடல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 3லிருந்து 6 வரை அப்பர். அதாவது திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசருடைய திருநாவுக்கரசரை அப்பர் என்று திருஞான சம்பந்தர் அழைத்ததாக கூறப்படுகிறது. அடுத்து 7வது திருமுறைய சுந்தரர் இயற்றியிருப்பாரு. அடுத்து 8ஆம் திருமுறைய மாணிக்கவாசகர் இயற்றியிருப்பாரு. இது திருவாசகம், திருக்கோவையார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 9வது திருமுறை திருமாளிகை தேவர் உட்பட 9 பேர் பாடியது அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இது திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 10வது திருமுறை திருமூலர். அதான் திருமந்திரம். அத இயற்றியிருப்பார். அடுத்து 11வது நம்பியாண்டார் நம்பி உட்பட 12 பேர் பாடியது. இது பிரபந்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 12 சேக்கிழார். சேக்கிழார் எழுதியது பெரிய புராணம். இந்த பெரிய புராணம் 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை தொகுப்பை சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 12 திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. இதை தொகுப்பித்தவர் திருமுறை கண்ட சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருமுறை கண்ட சோழன் யாருன்னா, நம்மளுடைய ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தேவார மூவர். அவர் தான் திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர். அதாவது அப்பர்ங்கிறத குழப்பிக்க வேணாம். திருநாவுக்கரசர திருஞான சம்பந்தர்,
அப்பர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த திருநாவுக்கரசருக்கு பதிலா தான் அப்பர் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட்டு வந்து திருமுறைகள். முதல் 3 திருமுறைய வந்து திருஞான சம்பந்தர் எழுதினாரு. இவர வந்து ஆளுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவனுடைய மகன். அதனால வந்து இவரு ஆளுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட சிறப்பு பெயர் வந்து திராவிட சிசு அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து ஆச்சாள்புரம் அப்படிங்கிற இடத்துல வந்து 16 வயதுல திருமணம் பண்ணியிருப்பாரு. இந்த ஆச்சாள்புரத்துல வந்து இவரு முக்தி அடைந்ததாக கூறப்படுகிறது. இவர் செய்த அற்புதம் வந்து பூம்பாவையை உயிர்ப்பித்தல், அனல் புனல் வாதம் சமணர்களுடன் செய்தார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இவருடைய பாடல் வந்து தோடுடைய செவியேன் அப்படின்னு வந்து ஆரம்பிக்கும். அடுத்து வந்து அப்பர். அப்பர் வந்து 4, 5, 6 திருமுறைகளை வந்து இயற்றியிருப்பாரு. இவர் வந்து இறைவனுடைய தொண்டர் என்பதால் இவரை வந்து ஆளுடைய அரசு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவருடைய இயற்பெயர் வந்து மருள் நீக்கியார். இவர வந்து தாண்டக வேந்தர் அப்படின்னு வந்து சிறப்பா சொல்லுவாங்க. இவர் வந்து திருப்புகலூர்ங்கிற ஊர்ல வந்து முக்தி அடைஞ்சிருப்பாரு. இந்த அப்பர் அப்படிங்கிறவரு தான் வந்து இந்த திலகவதியோட அ தம்பி. அந்த திலகவதிங்கிறது நம்ம முன்னாடி பார்த்திருப்போம். இவங்கள்ல நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள், ஒரு 2 பெண் இருப்பார்கள் நாயன்மார்களா. அதுல வந்து காரைக்கால் அம்மையாரும், இன்னொன்னு திலகவதி. இந்த திலகவதியோட தம்பி தான் வந்து இந்த திருநாவுக்கரசர். அதாவது அப்பர். அடுத்து வந்து இவர் செய்த அற்புதம் வந்து கல்லை நீரில் மிதக்க வைத்தார். அப்புறம் வந்து அப்பூதி அடிகளோட மகனை வந்து உயிர்ப்பித்ததா வந்து சொல்லப்படுகிறது. இவரோட பாடல் வந்து "நாம் யாருக்கும் குடியல்லோன்" அப்படின்னு வந்து ஆரம்பிக்குது. அடுத்து வந்து 7வது சுந்தரர். சுந்தரர் வந்து 7வது திருமுறை இயற்றியிருப்பார். இவர் வந்து இறைவனுடைய தோழர் அப்படிங்கிறதுனால, இவர் வந்து ஆளுடைய நம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து தம்பிரான் தோழர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து சேரமான் பெருமான் நாயனாருடைய தோழன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து வந்து இவர் வந்து திருக்கயிலாயத்துல வந்து முக்தி அடைஞ்சதா சொல்லப்படுகிறது. இவர வந்து சிவபெருமானே கைலாயத்திற்கு அழைத்து வரும்படி தேவர்களை அனுப்பி வைத்ததாக ஆ இவருடைய பாடல் வந்து இந்த 7வது திருமறையானது கூறுகிறது. இவர் செய்த அற்புதம் வந்து முதலை உண்ட பாலகனை வந்து மீட்டெடுத்தார். இவருடைய பாடல் வந்து "பித்தா பிறைசூடி" அப்படின்னு வந்து ஆரம்பிக்கும். இதுல வந்து தே கூட்டல் ஆரம் அப்படின்னா இறைவனை பாடும் பாமாலை. அதாவது தேவாரத்துல வந்து தே கூட்டல் ஆரம் அப்படின்னா இறைவனை பாடும் பாமாலை அப்படின்னும், தே கூட்டல் வாரம் அப்படின்னா இறைவன் மீது பாடும் பாடல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த மொத்தம் வந்து 796 பதியங்கள் வந்து இந்த தேவாரத்துல வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. திருநாவுக்கரசரோட சகோதரி தான் வந்து திலகவதி. நம்ம மேல சொன்னோம்ல, அந்த திலகவதி வந்து யாருன்னு திருநாவுக்கரசரோட அக்கா தான் வந்து இந்த திலகவதி அப்படின்னு சொல்றாங்க. திருநாவுக்கரசரை அப்பர் வந்து திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்காரு. இந்த திருஞான சம்பந்தர் தான் வந்து திருநாவுக்கரசர அப்பர் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான்.